எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் லீவ் எப்படி போகுது? ஜாலியா இருக்கீங்களா? கேம்ஸ், மொபைல், டிவின்னு எல்லாம் செட்டா? சரி, ஓகே. நம்ம எல்லா வருஷமும் VBS போவோம். ஆனா இது வரைக்கும் இல்லாத ஒண்ணு நம்ம இந்த வருஷம் பண்ண போறோம். அதுதான் இந்த வர்ச்சுவல் VBS 2026. ஓகே குட்டீஸ், நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்கட்டா? உங்க எத்தனை பேருக்கு ஏசப்பாவை பிடிக்கும்? ஆனா ஏசப்பா யாருன்னு தெரியாதவங்களுக்கும் நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அது என்னன்னு பாப்போமா? சரி வாங்க, கொஞ்ச நேரம் வெயில் ஆடாம இருங்க. ஏன்னா நான் உங்க எல்லாரையும் ஒரு சூப்பர் வேர்ல்டுக்குள்ள கூட்டு போறேன். ரெடியா? வெல்கம் டு ஜாய் கிட்ஸ். நீங்கள் சிங்கத்தை நேரில் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு சிங்கம்னா ரொம்ப பயம். அது மட்டும் இல்லாமல் அது சத்தம் போடும்போது அதோட கர்ஜனை எப்படி இடத்தையே அதிர வைக்கும்ல. ஆனால் இந்த மாதிரி சிங்கங்கள் இருந்த கெபியில் ஒரு மனுஷனை போட்டாங்க. அந்த மனுஷனை எப்படி ஏசப்பா பாதுகாத்தார்னு பார்ப்போமா? ஒரு நாட்டை ஒரு ராஜா ஆண்டு வந்தார். அந்த ராஜா பேர் தரியு. அவருடைய ராஜ்யத்தின் மேல் அதிகாரியாக்க 3 பேரை செலக்ட் பண்ணுறாரு. அதில் ஒருத்தர் தான் தானியேல். இது பிடிக்காத மற்ற பிரதானிகளும் தேசாதிபதிகளும் இவர் மேலே எப்படியாச்சும் குற்றம் கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் தானியேல் நம்மளோட ஏசப்பாக்கு ரொம்ப பயந்து கீழ்ப்படிஞ்சு நடக்கிற மனுஷன். அதனால் அவர் மேலே எந்த ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. நாம் தானியேலை ஏசப்பாவோட விஷயத்தில் தான் குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால் தேசாதிபதிகளும் பிரதானிகளும் ஒரு கூட்டம் கூடி பிளான் பண்ணி ராஜாவை பார்க்க போகிறாங்க. ராஜாவை பார்த்து 30 நாள் ராஜாவாகிய உங்களை தவிர வேற எந்த ஒரு தேவனிடத்திலாவது இல்லை மனுஷரிடத்திலாவது யாராவது ப்ரே பண்ணால் அவங்கள சிங்க கெபியில் போடணும்னு சொன்னாங்க. ராஜாவும் அதுக்கு ஓகே சொல்லி அந்த கட்டளைக்கு சைனும் பண்ணிட்டாரு. இந்த கட்டளை இருக்குன்னு தெரிஞ்சும் தானியேல் ஆஸ் யூஷுவல் போல டெய்லி 3 times ப்ரே பண்ணார். இதுக்காக காத்துட்டு இருந்த அவரோட எனிமீஸ் வேகமாக போய் ராஜாட்ட, ராஜா தானியேல் இந்த கட்டளையை மீறிட்டாரு. அவருடைய ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணுறாரு, அவரை உடனே சிங்கக்கெபியில் போடுங்கன்னு சொன்னாங்க. இதை கேட்ட ராஜாக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. ஏன்னா ராஜாவுக்கு தானியேலை ரொம்ப பிடிக்கும். தானியேலை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு அந்த ஹோல் டே ஈவினிங் வரை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். ஆனால் முடியல. ஏன்னா ராஜா தான் போட்ட கட்டளையை எப்போவுமே மீறவே கூடாது. ராஜாவும் தானியேலை சிங்கக்கெபியில் போட ஓகே சொல்லிடுறாரு. ராஜா தானியேலை பார்த்து, நீ இடைவிடாமல் வர்ஷிப் பண்ணுறவனோட ஏசப்பா உன்னை சிங்கத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றுவாருன்னு சொன்னார். தானியேலையும் சிங்கக்கெபியில் போட்டாங்க. ஒரு பெரிய கல் வச்சு மூடிட்டாங்க. ராஜாவால் அந்த நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியல. ஏன்னா அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டை சிங்கக்கெபியில் போட்டாங்கல்ல. அதனால் அடுத்த நாள் விடியற்கால வந்த உடனே முதல் வேலையாக வேகமாக கெபியை நோக்கி போனார். தானியேலே, நீ இடைவிடாமல் வர்ஷிப் பண்ணுறவனோட ஏசப்பா சிங்கத்துக்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினாரான்னு கேட்டார். திடீர்னு கெபியிலேருந்து ஒரு சத்தம்.
ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கம் என்னை எதுவுமே பண்ணாதபடிக்கு ஏசப்பா தன்னோட ஏஞ்சல்ஸ் அனுப்பி சிங்கத்தோட வாயை கட்டி போட்டாருன்னு சொன்னாங்க. இதை கேட்ட ராஜாக்கு ரொம்ப ஹாப்பி. உடனே தானியேலை சிங்கக்கெபியிலிருந்து தூக்கி விட சொன்னாங்க. பார்த்தா தானியேலை சிங்கம் எதுவுமே பண்ணல. ஆனா அவரை சிங்கக்கெபியில போடணும்னு நினைச்ச அவரோட எனிமீஸை ராஜா சிங்கக்கெபியில போட கட்டளையிட்டாரு. ராஜா தன்னுடைய நாட்டுல ஒரு புது கட்டளையை கொண்டு வந்தாரு. அது என்னன்னு தெரியுமா? தானியேலோட ஏசப்பா தான் மெய்யான தெய்வம். தானியேலை சிங்கங்களுக்கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. அதனால ஏசப்பாக்கு மட்டும்தான் எல்லாரும் பயந்து நடக்கணும்னு ஒரு புது கட்டளைய கொண்டு வந்தாரு. நீங்களும் உங்களோட வாழ்க்கையில ஏசப்பாவை ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டீங்கன்னா தானியேலை போல அவரும் உங்களை உயர்த்துவார். You know,